எங்களுடைய சித்தர்களின் குரல் அமைப்பினுடைய குருநாதராக விளங்குகின்ற சிவசங்கர்ஜி ஐயா அவர்கள் இந்த யாகத்தை எங்களுடைய இந்த பாத யாத்திரையிலே பயணிக்கின்ற பாதை 6 இடங்களிலுமே இந்த யாகத்தை வருடம் மேற்கொண்டு வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் உணவு படைத்து வருவது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம். அவருடைய தாயாரினுடைய இழப்பின் காரணமாக அவரால் இந்த யாகத்திலே கலந்து கொள்ள ஒரு முடியாத சூழலிலே இந்த யாகம் சிறந்த முறையிலே எல்லா இடங்களும் நடைபெற வேண்டும். அதுபோன்று அடியவர்களுக்கு எல்லா இடங்களும் தடையின்றி அமுது வழங்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய தாயாரினுடைய இழப்புக்கு மத்தியிலும் இன்றும் எங்களை தொலைபேசி மூலமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே அந்த எங்களுடைய குருநாதர் அவர்களுக்கு இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவருடைய தாயாரினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இங்கே வருகை தந்திருக்கின்ற எல்லா பக்தர்களுடைய சார்பிலும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பாதாள இந்த கமலங்களை நாங்கள் அனைவரும் பணிந்தவர்களாக அவருடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும், அவர் சுவர்க்கம் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எங்களுக்கு அறிந்த வரையிலே அவர் எங்களுக்கு காட்டி தந்த வழியிலே இந்த சித்தர் யாகத்தை நாங்கள் அனைவருமாக இணைந்து செய்வோம். பல்லாயிரம் அடியவர்கள் பாத யாத்திரையாக பாதங்களால் பாதம் தேய நடைந்து பசியோடு வருகின்றவர்களுக்கு இந்த இடத்திலே பசி ஆற்றுவதற்காக பண உதவியை நல்கிய லண்டனிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள், அதேபோன்று வடமாகாணத்திலே இருந்து வந்திருக்கின்ற சிவதசன் ஐயா அவர்கள் இருவரும் இங்கே நடைபெறுகின்ற இந்த 6 நாட்களும் அடியவர்களுக்கு அமுது படைப்பதற்காக பல அன்பர்கள் பண உதவி செய்திருந்தாலும் இவர்கள் பெரும்பாலான உதவிகளை இதுக்கு மாத்திரமல்லாமல் சித்தர்களின் குரலில் ஊடாக இந்த இலங்கையிலே எங்கு நடைபெற்றாலும் முதலிலே பண உதவியை செய்கின்றவர்கள் இவர்கள். எனவே இந்த இடத்திலே அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று சித்தர்களின் குரல் அமைப்பின் தலைவர் அவர்கள் ஆதித்தண்ணா அவர்களுடைய விருப்பத்தோடு அவர்களினால் தற்பொழுது உருத்ராட்ச மாலை அணிவிக்கப்பட்டு அவர்கள் இந்த இடத்திலே பாராட்டப்படுகிறார்கள். முதலிலே லண்டனிலே இருந்து வருகை தந்திருக்கின்ற மாணிக்க ராஜா சுவாமி அவர்களை இவ்விடம் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். அதுபோன்று யாழ்ப்பாணத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற சிவதசன் ஐயா அவர்களையும் குடும்பத்தினர் சிவதசன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினரையும் வருகை தருமாறு உருத்ராட்ச மாலை அணிவிக்கப்பட்டு அவர்களுடைய இந்த பணியை சித்தர்களின் குரல் அமைப்பினுடைய தலைவர் ஆதித்தண்ணன் அவர்கள் பாராட்டி மகிழ்கின்றார். அதுபோன்று அவருடைய துணவியார் அவர்களுக்கு வேலுடமலை ஆதிநகர்த்தா எங்களுடைய வேல் சுவாமி தியாகராஜா சுவாமி அவர்களினால் உருத்ராட்ச மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார். இந்த பாத யாத்திரை என்பது நாங்கள் கடந்த 4 வருடங்களாக வரும் அடியார்களுக்கு 3 நேர உணவளித்து தொடர்ச்சியாக பாத யாத்திரையை நல்லபடியாக கொண்டு செல்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் எங்களோட மெயின் போஷகர் சிவசங்கர்ஜி அவரால் 3 நேரம் தியாகம் செய்து இந்த பாத யாத்திரையை வளமையாக கொண்டு செல்கிறாங்க. இந்த வருஷம் துரதிர்ஷ்டவசமாக எங்களோட ஐயாவின் அம்மா தவறியதால் அவரால் வர முடியவில்லை. இருந்தும் அந்த பொறுப்பை எங்களோட போஷகரை ஏற்று யாகத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டு செல்கிறார். இந்த பயணம் ஒவ்வொரு வருஷமும் இதை விட சிறப்பாக நடைபெறணும் என்று எங்களோட இருக்க எல்லாரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேணும். இதை தவிர இதற்குரிய இறைவன் கட்டாயம் செய்தருள வேண்டும். எங்களுக்கு நாங்கள் எல்லாம் நல்ல நோக்கத்தோடு செய்கிறபடியாக எங்களுக்கு இந்த தடையும் வராது என்று எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இது எல்லாத்துக்கும் கதிராம கந்தன் எங்களோட துணை அனுப்பார்னு கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சித்தர்களாலும் முனிவர்களாலும் ஈழத்தை சிவபூமி என வர்ணிக்கப்படுகின்ற எங்களுடைய ஈழவள நாட்டினுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக விளங்குகின்ற கதிர்காம கந்த பெருமானுடைய ஆலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு அடியவர்கள் பல்லாயிரம் அடியவர்கள் பங்கு கொண்டிருக்கின்ற இந்த பாத யாத்திரை பயணத்திலே எமது நாட்டு
யாத்ரீகர்கள் மட்டுமல்லாது பல நாடுகளில் இருந்தும் வருகை தந்திருக்கின்ற இந்த யாத்ரீகர்கள் சாதி மத பேதமின்றி எல்லா இன மக்களுமே ஒருமித்து வழிபடுகின்ற ஒரு ஆலயமாக விளங்குகின்ற இந்த கதிர்காம கந்தப்பெருமானுடைய அருள் வேண்டிய அடியவர்கள் எல்லாம் தற்பொழுது இந்த 3வது இடமாக தங்குமிடமான இந்த குமுக்கன் அம்மனுடைய ஆலயத்திலே இருந்து செல்வதற்காக இந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே அடியவர்களை எல்லாம் நெறிப்படுத்தி வரிசைப்படுத்தி எங்களுடைய பாதுகாப்பு படையினர் அனுப்புவதற்காக அவர்களை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டும். வளமை போன்று அல்லாது அடியவர்களினுடைய அதிகரிப்பு இவரிடம் 2026ஆம் ஆண்டுக்கான இந்த முருகப்பெருமானுடைய இந்த உற்சவத்திலே அடியவர்கள் மிக அதிகமாக அலையலையாக திரண்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த அடியவர்களுடைய தேவைகளை பூரணமாக பூர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலும் பல அமைப்புகள், அதாவது சைவ நெறிக்கூடம், மற்றது எங்களுடைய சித்தர்களின் குரல் அமைப்பு மற்றும் சேவல் கொடியோன் அமைப்பு, இன்னும் பல பெயர் குறிப்பிட முடியாத பல அமைப்புகள் தங்களுடைய பணிகளை அடியவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அமுது வழங்குவது மற்றும் நீர் விநியோகங்களை செய்வது போன்றவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி அளவிலும் ஒரு நீர் அடியவர்களுக்கு போதாத ஒரு நிலை காணப்பட்டது. எனவே அதற்கு பிற்பாடு சித்தர்களின் அமைப்பின் ஊடாக இந்த இடத்திலே நீர் வழங்கி அடியவர்களுடைய ஓரளவான அந்த நீர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த இடத்திலே சேவை செய்கின்ற இந்த அமைப்புகள் எல்லாம் எல்லா அடியவர்களினுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எதிர்வருங்காலங்களிலே அவர்கள் இந்த பணிகளை சிறந்த முறையிலே செய்ய அவர்களுக்கு முருகப்பெருமான் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி.